உழைப்பை போற்றுவோம். உலகமே வியந்து பாராட்டும் மாபெரும் சாதனையாளரான தாமஸ் ஆல்வா எடிசனுடன் அவரது நண்பர் கேட்டார், இவ்வளவு சாதனைகளை படித்து வெற்றி வாகை சூடிய உங்களின் மாபெரும் வெற்றிகளுக்கான காரணம் என்ன என்று. நண்பரின் கேள்விக்கு எடிசனின் பதில், நான் நேரத்தை பார்க்காமல் கடுமையாக உழைத்ததுதான் என் வெற்றிக்கு காரணம் என்று பதிலளித்தார். கடிகாரத்தை பார்க்காதே என்பதுதான் தாமஸ் ஆல்வா எடிசன் தனக்கு கூறிய வெற்றிகளுக்கான வழிமுறையாகும். எனவே வாழ்வில் வெற்றிகளை குவிக்க கடிகாரம் பார்க்காமல் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதே வெற்றியாளர்கள் தமக்கு சொல்லித்தரும் மந்திர வாசகமாகும். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஒரு நாள் தனது ஷூவுக்கு பாலிஷ் போட்டு நிதானமாக அதன் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடன் வெளியே போக வேண்டிய புகழ்பெற்ற மனிதர் ஒருவர் அங்கு வந்தார். வந்தவர் அதிர்ச்சியுடன், என்ன மிஸ்டர் லிங்கம், உங்கள் ஷூவுக்கு நீங்களே பாலிஷ் போட்டீர்களா என்று இழுத்தார். ஏன், நீங்க வேறு யாராவது ஷூவுக்கு பாலிஷ் போட போகிறீர்களா என்று கேலியாக திரும்பி கேள்வி கேட்டார் லிங்கம். உடல் உழைப்பு கேவலமானது அல்ல. உழைக்க மறுப்பவர்கள் சோம்பேறிகள். பிறர் உழைப்பை எப்பொழுதும் எதிர்பார்ப்பவர்களின் செயல்தான் கேவலமோ தவிர தனது வேலைகளை தானே செய்வதுதான் பெருமைக்குரியது என்பதை லிங்கம் அவருக்கு புரிய வைத்தார். கண்ணை திற தோழனை, நிமிர்ந்து உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை விழிப்போடு கவனி. இவ்வுலகில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஏதோ ஒரு திறமையை பரிசாக அளித்துள்ளது. அவ்வாறு நம்மிடம் உள்ள திறமைகள் என்ன என்பதை அறிந்து அதனை மேம்படுத்த முயல்வதே வெற்றியாளர்களின் முதல் பணியாகும். இருக்கும் திறமையை வளர்த்து கொண்டு அந்த திறமையை கொண்டு வளர்ச்சி காண முயல வேண்டும். அதே சமயத்தில் திறமை மட்டும் இருந்தால் போதாது, வெற்றி பெற ஊக்கமுடன் கூடிய உழைப்பும் அவசியமாகும். ஊக்கமுடையவர்கள்தான் தனது லட்சியத்தில் முன்னேற முடியும். ஊக்கமுடன் உழைக்க விரும்பாதவர்கள் எத்தகைய அபார திறமையையும் பயனற்று ஆகிவிடும். உழைக்க பிறந்தவர்கள் நாம் என்ற எண்ணம் இருந்தால் போதும், வாழ்க்கையில் முன்னேறலாம். உழைக்க ஒருவர் பின் வாங்கினால் அவன் பிறந்ததில் பயனில்லை. உழைத்துதான் ஒருவர் வாழ்வில் முன்னேற முடியும். உழைப்பவன்தான் உயரவும் முடியும், பொருளீட்டவும் முடியும். எனவே உழைக்கும் மனப்பான்மை வெற்றி பெற முயல்வோரிடம் நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஊக்கமும் உழைத்திட வேண்டும் என்றால் தனியாத ஆர்வம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு மனிதனின் தலை சிறந்த நண்பர்கள் அவரது 10 விரல்கள். உழைப்பையே வாழ்க்கையாக்கி கொண்டவர்களின் மனம் தற்காலிகமான தோல்விகளில் சோர்வடைவதில்லை. ஒருவன் என்னதான் ஆற்றல் பெற்றவராக இருந்தாலும், தெளிவான குறிக்கோள்களை அமைத்து கொண்டிருந்தாலும், உழைப்பு என்ற ஒன்று இல்லாவிட்டால் மற்ற தகுதிகள் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். அதனால்தான் வாழ்வில் உயர்வு நிலையை எட்டி பிடித்துவிட உழைப்பு என்ற ஒன்றை தவிர வேறு குறுக்கு வழிகள் கிடையாது என்கின்றனர்கள் அறிஞர்கள். உழைக்கும் ஆற்றலும் உள்ளத்தில் ஊக்கமும் பெற்ற ஒருவரால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. உழைப்புதான் ஒரு மனிதனை மற்றொரு மனிதனிடம் முந்த செய்கிறது என்கின்றனர்கள் அறிஞர்கள். பிரெஞ்சு நாட்டின் சக்கரவர்த்தியாக விளங்கிய உலக மாவீரன் நெப்போலியன் அந்த நாட்டின் மிக ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இறந்த பொழுது அவருடைய வயது 52. உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை அவர் வாழ்வில் பலமுறை சொல்லி வந்திருக்கிறார்கள். அவன் ஒரு நாளைக்கு தூங்குவது 3 அல்லது 4 மணி நேரம் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் 18 மணி நேரத்திற்கு குறையாமல் மிக கடுமையாக உழைத்து வந்திருக்கிறான். அதனால்தான் மிக குறுகிய காலத்தில் உலக வரலாற்றில் தனக்கென ஒரு நிலையான இடத்தை அவரால் அடைய முடிந்தது என்பதை நாம் மிக அழகாக எண்ணி பார்க்க வேண்டும். உலக வரலாறு என்பது உள்ளபடி ஒரு சில தனி மனிதர்களின் வரலாறு தான். ஆனால் அந்த தனி மனிதர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள், முயற்சி, விடாமுயற்சி, கடின உழைப்பு இவை சாதிக்கக்கூடிய சாதனை கொஞ்ச நெஞ்சமல்ல என்கின்றார் விவேகானந்தர். உத்வேகத்துடன் எத்துறையிலும் உழைத்தாலும் விடாமுயற்சியுடன் தொடர்ச்சியாக எச்செயலையும் ஆர்வத்துடன் செய்தால் கிடைப்பது வெற்றி என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க வேண்டாம். சோம்பி இருந்தால் வாழ்க்கை முடங்கி போய்விடும். எனவே தொடர்ந்து இயங்க வேண்டும். சோர்வில்லாமல் உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் மகத்தான வெற்றி பெற முடியும்.
இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.